சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி அற்புதம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சுகாதிபதி பாக்யாதிபதி 4 9 குடைய அதிபதி அற்புதம். அதனால தான் இந்த கும்பராசி அன்பர்கள் சந்தோஷமாக அப்படியே இந்த வாழ்க்கையை அப்படியே எடுத்துக்கிட்டு போகிறீங்க. எவ்வளோ பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்லுவீங்களா? மாட்டீங்க. அந்த கும்பராசி அன்பர்களையும் கேட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை, ஆனாலும் அதை மீறி சந்தோஷமாக இருக்கீங்கன்னா சுக்கிர பகவான் தான். அப்போ இந்த 4 9 குடைய அதிபதி சுக்கிர பகவான் இது வரைக்கும் கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துலேருந்து குடைச்சலாக கொடுத்தார். யார் மூலமாக? வாழ்க்கை துணை வழி உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் பிரச்சனை, கூட்டாளிகள் எல்லாம் பிரச்சனை. நிறைய பேருக்கு இந்த குழந்தை இல்லையேங்கிற கவலை வேற இருக்கு. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலையேங்கிற கவலை இருக்கு. ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கிடையே ஒரு சந்தோஷத்தையும் எடுத்துக்கிறீங்க. அந்த வகையில் இந்த கேதுவோடு சேர்ந்த சுக்கிர பகவான் கொஞ்சம் கேதுவை விட்டு விலகிறது நல்லது தான். ஆனால் எங்கள் அஷ்டம ராசியில் மறைந்து நீச்சம் அடையிற, மறைவாகி நீச்சம் அடைகிறது பரவாயில்லை அப்படின்னாலும் மறைந்து சில பேர் நன்மைகளை கொடுப்பார். ஆனால் இவர் நீச்சம் அடைகிறதுனால பலத்தை இழந்துடுறார். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு யோகம், தந்தையாரின் ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். கலத்திராதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான உத்திரம் நட்சத்திர காலில் வரும்போது வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒன்று, சப்போஸ் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மருத்துவ செலவு இதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அந்த டைத்துக்கு டாக்டர்கிட்ட கொண்டு போயிட்டு அதெல்லாம் ஸ்கேனுங்கன்னு எல்லாம் பார்த்துக்கோங்க. சில பேருக்கு நண்பர்கள் மூலமாக சில நன்மைகள் இருக்கனாலும் சில நண்பர்கள் மூலமாக குடைச்சலும் இருக்கும். ஆனால் எந்த நண்பன் குடைச்சலை கொடுக்குறாங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்துட்டு அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்கிட்ட அனுசரித்து போங்க. இந்த நேரத்தில் எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பகருண ரோகாதிபதி சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திர காலில் வர உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தயவுசெய்து எவ்வளவுதான் பெரிய பவர்ஃபுல் இடத்துல இருந்தால் கூட கவனமாக வேலை செய்யணும்.